எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அவங்களோட முதல் குழந்தை எப்பயுமே வந்து ஒரு கடவுளே கொடுத்த ஒரு பூ மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பார்க்கச்ச அஷோர் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லவ் மேரேஜ் வந்து வித் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் நான் பிலீவ் பண்ணுற பெருமாளோட பிளெஸிங்ஸோட June 27th worldwide release ஆக போகுது. So very happy that you all gathered here to grace this occasion. First and foremost, I'd like to thank Dhanush sir who has launched our trailer today. It is a very big honor for us that he's also a part of this event, and thank you so much sir. In the journey இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் கதை கேட்குறச்ச ஸோ ஐ மெட் ஷண்முகப்பிரியன். ஹீ இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ். மீட் பண்ணுறச்ச கதை கேட்ட உடனே இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ இம்ப்ரெசிவ். உடனே நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்டு, அந்த ஸ்டோரி, அவர் நரேட் பண்ண விதம் எல்லாமே உடனே பிடிச்சிருந்தது. ஸோ இமீடியட்லி இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ட் ஸ்பார்க் தட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும்னு. So the journey has begun from there, and he's extremely talented, being in the industry for many years and done several other projects. So nammaloda project la he has gathered a very talented team, and kandipa family audience ellarume enjoy pandra mari and kadha vandu it's a fun filled rom-com. So we are very excited about this project. Shooting முழுசுமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்கு. மண் வாசனை மாறாமல் சீனிக் பியூட்டி இஸ் எக்ஸப்ஷனல். அண்ட் எல்லாருமே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த எல்லா அந்த ஷூட்டில் இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸ் யூ கேன் ஃபீல் த சீனிக் பியூட்டி. இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட் ஃபார் எவ்ரிபடி. படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு சார் இந்த ப்ராஜெக்டில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில் மூவி. அவரோட ரோல் ரொம்பவே ஜாலியாக ஃபுல் மூவி ஃபுல்லாகவே கேரி ஆகும். அண்ட் வி வர் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் இஸ் ஆல்சோ மை ப்ளஷர் டு தேங்க் சத்யராஜ் சார், அ வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு see his role in the movie. Thank you so much sir. And of course a wonderful music director Sean Roldan sir. He's created magic in this movie. Album la irka ella songs avatum, I think background score la irundhu everything is very very exciting, and I think everyone will like it. Songs are already very famous all over the social media. So thank you so much sir for being a part of this project. And ரமேஷ் திலக் சார், அவர் ஹீரோட சேர்ந்து பண்ணுற ஃபுல் ட்ராக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த ஹியூமர் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகிருக்கு. அண்ட் அருள்தாஸ் சார் ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரோல் இது அவருக்கு பண்ணியிருக்கிறது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமக்கலமாக இருக்கும் அந்த ரோலே. ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் பெர்ஸ்பெக்டிவ் ஹீஸ் ஆடிங் டு திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். And of course a very talented and a very beautiful actress Sushmita Bhatt. We all know her from the Telugu movie Dominic and the Lady's Purse, where she's co-star with Mammootty sir, evergreen artist. So we are very happy that she is a part of this project, being her first debut in Tamil. So thank you so much for being a part of this project. And I'll also like to take this moment to thank our associates, our partners, Rise East Entertainment and Mrs. Srinidhi Sagar. அவங்களோட entire teamக்கு ரொம்பவே thanks. I'll also like to thank Sony Music for giving us an amazing platform to share our music. எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. I'm sure you all heard about the music. And also Shakti Film Factory and Shakti Villain sir, thank you so much for completely believing in our vision and also making this dream come true throughout the theatres. I also thank $1 million Yuvraj Ganeshan sir. From the beginning in the journey la fullave irundirkaru and also been very important in every step of the movie. So thank you so much for being a part of this project.
And other than that, நம்ம cast and crew are எல்லாரும் ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு I think the day is never enough. Everyone have put their best efforts in this படம். அதனால் எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்தோ படம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ஆனாலும் அந்த எஃபர்ட்ஸ் நல்லாவே தெரியும் because the entire crew is a huge crew and everyone have done the best. I'd also like to thank director Adik Ravichandran sir who's joined us today and gracing this event. So thank you so much, press and media ellarum vandirukkinga. So I hope you can spread this beautiful message that our movie is going to be out on June 27th. Ellarum poi theaters la paarenga. Thank you so much. First of all, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், ஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், ஷண்முகம் சார், எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி for somebody like me to debut in Tamil. And அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் என்னோட பெரிய பாக்கியம். என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் ஐம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் த குரூப். ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங், அதுக்கும் மேலே more than the crew, I think I see them as my family. So I'm like very happy and blessed in a way that I got to work with all of them. And of course Vikram Prabhu sir, I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm very happy that I got to know you, and to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much. And Sean sir, like your music, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And yeah, lastly, all the directorial team and the DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku I think all your hard works, it has to pay. So my best wishes to the entire team. And yeah, thank you so much. இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரம் பிரபு சார். ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லா 90s கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, சூப்பராக இருக்குது. அப்படியா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், பயங்கரமாக இருக்குது, சூப்பராக பெரிய ஹிட் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலேருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியாக நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான இன்வால்வ்மெண்ட், நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய விஷஸ் வந்து டைரக்டர் சண்முக பிரியன் அவருக்கு, ஒரு புது டைரக்டராக வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோடு நீங்கள் வர்றது வந்து வெரி வெரி ஹாப்பி. தென் ஷான் சார், உங்கள் மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், மீட் பண்ணும்போது அவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்குது. ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு விக்ரம் சார் சொன்னோன்னே வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் இஸ் வெரி சேஃப். கரெக்டாக ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் நடக்கும். ஸோ படமும் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர். ஸோ அவரோட கும்கி ஃபஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு அப்போ பெருசாக பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணோன்னு எனக்கு ஆசைனா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, பிகாஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க.
ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் கோன் பி a huge hit and I pray God for this. Thank you. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொளியாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆள்பவனே குருநாதா பக்ரிசாமி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல நான் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து இந்த படத்துக்காக லவ் மேரேஜ் எனக்கு கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுவராஜ் தான். ஸோ யுவராஜ் கிட்ட தான் முதல்ல இந்த படத்தை பற்றி நான் பேசினேன். அவர் மூலமாக தான் வந்து சண்முகா பழக்கம். ஸோ அப்படி தான் அந்த படம் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ யுவராஜ். முதல்ல உங்களோட ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ் சார். லவ் மேரேஜ் வந்து முதல்ல எனக்கு சண்முகப்பிரியன் அவர் வந்து கதை சொல்லி பிச் பண்ணி அந்த பிச் டெக் மாதிரி ஒன்று காமிச்சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட விஷுவல் பேலட் மாதிரி ஒரு மூட் போர்டு மாதிரி ஒன்று காமிச்சார். அதை பார்த்த உடனே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருந்தது, ஒரு ஹாப்பியான. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நான்லாம் வளரும்பொழுது நான் ஒரு 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால தேட்டருக்கு போனோன்னா ஒரு தமிழ் படம் பார்க்கணுன்னு தான் நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம பேன் இண்டியா படங்கள் பார்க்குறோம், பேன் சவுத் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். பட் வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியுமே சொல்கிறேன், ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த ஒரு உணர்ச்சி எல்லா படமும் நம்மளுக்கு கொடுக்குமான்னு தெரியாது. நிறையா மற்ற லாங்குவேஜ் படங்களும் இங்கே ஹிட் ஆகுது. பட் ஆனால் தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் சினிமா ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். சண்முகப்பிரியனுடைய டேஸ்ட்டில் அது ரொம்ப வந்து ஒரு மியூசிக்கல் பர்சன். பாட்டுனா வந்து டக்குன்னு வைப் ஆகிடுவார், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ வந்து இட்ஸ் பிகம் மை வெரி குட் ஃப்ரெண்ட் நவ். இன்னும் தொடர்ந்து நிறைய வேலை பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் லவ் மேரேஜ் டு மீ. அவ்வளோ அருமையாக இயக்கியிருக்காரு படத்தை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு அவரை பார்த்தா, அதாவது அன்றைக்கி யாராவது சொன்னாங்க அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிரவுண்டடாக இருப்பார் பார்க்குறதுக்கு. டேரக்டர்ஸ் வந்தால் பொதுவாக டேரக்டர் வந்திருக்காங்கன்னு கூட தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பந்தா இல்லாத ஒரு ஆளாக இருந்தார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி ஒரு ப்ரமோஷனுக்கு போகும்போது. பட் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். நிறைய முக்கியமான படங்களை அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய டிஸ்கஷன்ஸில் இருந்திருக்காரு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ முதல் படம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் ஒரு ஸ்பெஷலான விஷயமாக பார்க்குறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோடய வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம படம் ஜெயிக்கணுன்றது நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தயாரிப்பாளர்கள் அஷோர் ஃபிலிம்ஸ், அவங்க ஸ்வேதாவும் தீரஜும் ரொம்ப பேஷனோட இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி டைம் நான் தீரஜ் அவரை மீட் பண்ணும்பொழுது எல்லா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்லையுமே தெரியும் அவர் வந்து எந்த மாதிரி படங்கள் பார்க்குறாரு, எப்படி ஒரு ரசிகனாக இருக்கார் சினிமாக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து திஸ் கமிங் ஃப்ரம் பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ திரைப்படங்கள் பொதுவாக வர்த்தக கட்டாயங்களுக்குள்ளே இயங்கிறதுனால இப்போ பேஷன்ன்றதுக்கு எவ்வளோ இடம் இருக்குதுன்னு தெரில. பட் இருந்தாலும் பேஷனோட அதை சேர்த்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய அந்த வர்த்தக அறிவுமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு கிரேட் பெட் இந்த படம். ஸோ அதில் நான் இருக்க சந்தோஷப்படுறேன். நீங்கள் தயாரித்ததுக்கு ரொம்ப நன்றி. மூணாவது முக்கியமான ஆள், அவர் மூணாவதாக சொல்லக்கூடாது, ஆனால் முதல்ல சொல்லியிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சக்தி சார். அவரோட லோகோ போட்டாலே வந்து அந்த படத்துக்கு ஒரு மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் சிம்பிளி அவரோட பேர்னால மட்டுமே. ஏன்னா அதுதான் அவருடைய இந்த இத்தனை வருஷ சினிமா ஜேர்னியில் நம்ம பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். எப்பயுமே நல்ல படங்கள், ரொம்ப ஒரு நெருக்கடிகளுக்குள்ளே ஒரு இந்த மாதிரி படங்கள், அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான படங்களை பண்ணும்போது எப்பயுமே எங்கள் கூட நின்றுருக்கார். குட் நைட்லேருந்து அதுக்கும் முன்னாடியிலேருந்தே எவ்வளவோ படங்கள். நீங்கள் மெஹந்தி சர்க்கஸ் ஆடியோ லான்ச்சில் பேசினது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் 2 பாட்டு ஹிட் ஆச்சு. ரொம்ப கோடி அருவி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பட் அது அந்த படத்தில் மற்ற எல்லா பாடல்களையும் கேட்டு அதை பற்றி அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அவருக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இருக்குமான்னு தெரியல. பட் நான் பண்ணுறேன்னு அதை ஸ்பெஷலாக கவனித்து என் மேலே ஒரு அன்பு வச்சு அதை இது பண்ணுவார். எப்பயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டர், ஒரு விஷயம் சார். தேங்க்யூ. உங்கள் பேரும் இதில் அசோசியேட் ஆகிருக்கு, ரொம்ப ராசியான விஷயமாக பார்க்குறேன். அண்ட் விக்ரம் பிரபு சார், நான் வந்து இவ்வளோ கர்ட்டியஸான ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ கர்ட்டியஸான ஒருத்தர், அவ்வளோ கண்ணியமான, ரொம்ப நேர்மையான, ஸ்ட்ரைட் அஸ் நேரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மனிதர். அவரோட படங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கூட ஆல்ரெடி ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புது ஆரம்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கேன் நிறைய வாட்டி. பட் இந்த படம் ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்தது. ஆல்பமுமே சொல்கிறேன், அவரும் ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலாக அவருக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் சண்முகப்பிரியனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சோம். அதை பண்ணியிருக்கோம், நம்புகிறோம். மிஸ்கின் சாருக்கு பெரிய நன்றி. இந்த நேரத்தில் ரொம்ப திடீர்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவரை பாட கூப்பிட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி, சார் இது நான் அமைச்சிருக்கேன்றனால இது பாட்டு ஒரு வாட்டி கேட்டுறீங்களா அப்படின்னா, இல்லை என்ன மாதிரி பாட்டு அப்படின்னா, இல்லை சூப் சாங் தான் அப்படின்னு சொன்னேன். பட் கேட்டு சிரிச்சார். அப்புறம் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினார்.
ஒரு முழுமையான கலைஞன் மிஷ்கின் சார். அவர்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டியும் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள் கற்றுக்கலாம். அன்றைக்கி கூட ஃபோனில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, என்ன அனுப்பவே இல்லை அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் அனுப்புனதுக்கப்புறம் என்னப்பா குரூப்பில் நிறைய சுற்றிட்டு இருக்கியா, அப்பப்போ சாலிட்யூட வச்சுக்கோ, சாலிட்யூட் தான் நம்மளோட ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வெர்ஜினிட்டி மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்பப்போ ஒரு பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் கிடைக்கும் அவர்கிட்டருந்து. ஸோ அவரோட வைப்ரேஷனும் இந்த ஆல்பமோட சேர்ந்தது வந்து நாங்கள் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். மோகன்ராஜன் சொல்லவே தேவையில்லை, என்னோட சகோதரர். அதாவது நான் வந்து வெறும் நூல் தான், அதில் இருக்கிற பூ வந்து அவருடைய வார்த்தைகள். அதனால் அந்த மாலையில் வந்து முக்கியமான காம்பனண்ட் அவர் தான். எவ்ரி டைம் அவரோட உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு அது உங்களுக்கு கம்ஃபர்ட், அதாவது ஒரு நெருப்பு முன்னாடி உட்காருங்கன்னு, ஒரு நல்ல ஒரு தகன்னு ரொம்ப கோல்டான ஒரு நைட்டில் ஒரு நெருப்பு முன்னாடி உட்காரும்போது ஒரு கம்ஃபர்ட் வரும். அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அவரை பார்த்தா வந்து ரொம்ப அப்படியே ஒரு ரூமில் நுழைஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாங்கன்னு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்காது. பட் சைலண்ட்டாக பின்னாடி இருந்து ரொம்ப ஒரு சூட்சமமான சில வேலைகளை இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த எழுத்துக்களுக்குள்ளே அவர் ஏற்றிட்டு இருக்காரு, இந்த சில ஃபிலாசபிஸ்லாம். ஸோ இந்த படத்துலையுமே வந்து காதலுக்கு அவ்வளோ அழகான வரிகள். பெஜரானன்ற பாட்டில் கூட சரணம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கடைசி 4 வரிகள் தங்கிலீஷ் எழுதுவார். அது மாதிரி தமிழ் வரணும், தமிழில் எழுதணும்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள் இல்லாத தமிழையும் கூட அவ்வளோ அழகாக கடத்திடுவார் உணர்ச்சிகளை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப ஒன் மோர் டைம், நம்மளுக்கு இது எத்தனாவது டைம் தெரியல, பட் தொடரட்டும் இந்த பயணம். அண்டு அருள்தாஸ் சார், நான் அவரோட ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக ஜோக்கர் டைமில் நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வந்தோம். அந்த ஷூட்டிங் போகிற லொக்கேஷன், இந்த ஆடிஷன் பண்ணும்பொழுது அவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு வந்தோம், யுகபார சார், நான், அவர். ஸோ இப்போ கூட கல்யாண கலவரம் பாட்டும் போது கூட பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ அருமையான கலைஞர். இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேரால் பண்ண முடியும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு சில கேரக்டரை பார்த்தா நமக்கு பயங்கர கோவம் வரும், பயங்கரமாக அவங்கள சும்மாரே அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கலைஞர்களுக்கு தான் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, அந்த ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு இது. அண்டு சூதுகவும் படத்தில் தான் முதல் நான் அவரோட ஃபேன் ஆனேன். இந்த அண்ணன் ஒரு கேரக்டரில் வருவார். ஏன்னா அந்த படத்துக்கு ஸ்கோர் பண்ணும்போது நானும் அந்த படத்தில் வேலை பண்ணதுனால அவ்வளோ ரசித்து பார்ப்போம். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உங்களோடது. நீங்கள் இந்த படத்தில் பணி புரிஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுஷ்மிதா பட் ரொம்ப ஒரு, அதாவது ஒரு, அவர் சொன்னார் சண்முகப்பிரியன் ஒரு இன்டர்வியூவில், ரொம்ப லட்சணமான ஒரு முகம் வேணும் அப்படின்னு நான் கேட்டு தான் அவங்கள வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முற்றிலும் 100% ரொம்ப பொருத்தமானவங்க. அதே மாதிரி திறமையிலையும் வந்து அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அந்த டிமிடான ஒரு இன்ட்ரோவர்ட்டட் கேரக்டரை வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக, டிக்னிஃபைடாக கேரி பண்ணியிருக்கீங்க. வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் இன்னும் மேலே நிறைய உயரம் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிட்டர் பரத், ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், நம்ம $1 மில்லியன் குடும்பத்தில் ஒரு பில்லர், அவரும் முக்கியமான பில்லர். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படத்துடைய கதை அம்சத்துக்கு அவ்வளோ ஒரு உயிர் சேர்த்துருக்காருன்னு சொன்னோம். முருகானந்தம், அவர் வந்து என்னுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு கடையில் மிட் நைட் போய் டீ குடிப்போம் ஒரு டைமில் எவ்ரிடே. அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டா இல்லை, அவர் பண்ண அந்த ரோல் வந்து அது ஒரு ஐகானிக் ரோலு. அதுலேருந்து நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன். இன்னி வரைக்கும் ஒரு எங்களோட நட்பு தொடருது. திரும்ப நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோடங்கி அவர்கள், எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரை மீட் பண்ணும்பொழுது அவருக்குள்ள ரொம்ப டெப்த் இருக்குன்னு பார்த்தேன். அதாவது வந்து பொதுவாக ரிவ்யூ சொல்கிறது, இது பண்ணுறதுனா, யாரும் நீங்கள் தானே சொன்னீங்க மண்டக பேசுவார்னு சொன்னீங்க. அவர் கோச்சிக்கிட்டார்னு நினைக்கிறேன், பார்த்துங்க கொஞ்சம். இல்லை, ரொம்ப ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு பார்வை இருக்குது அவருக்கு சினிமாவுக்கு மேலே. அதே மாதிரி சினிமாவில் வந்து எப்போவுமே என்னென்னா, சினிமா தனியாக ஒரு கிராஃப்டாக இருக்க முடியாது. சமூகத்து மேலே ஒரு பார்வை இல்லாதவங்க ஒரு கலைஞனாகவே இருக்க முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அது வந்து கோடங்கிட்ட வந்து ரொம்ப ஆழமாகவே இருக்குது. ஒரு நல்ல சமூக பார்வை அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு நல்ல சிறந்த படைப்பாளியாகவும் இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞராக அவர் வந்து பெரிய வளம் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கடைசியாக லவ் மேரேஜ் பற்றி இந்த படம் வந்து இப்போ ஃபீல் குட் மூவிஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு படத்தை சும்மா அதோடைய வேல்யூ ஆன் பேப்பர் மட்டும் ஜட்ஜ் பண்ணாமல், அந்த படத்துடைய உழைப்பு எவ்வளோ இருக்குது, அதை கதை அம்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த உண்மைத்தன்மையை பேஸ் பண்ணி தான் இப்போ படங்கள் ஜெயிக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ்ஸு க்ரியேட் பண்ண ஒரு விதியாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தான் பாராட்டு. ஏன்னா வந்து இன்னும் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த ஒரு விண்டோவை வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி அந்த வகையில் லவ் மேரேஜ் வந்து எந்த விதத்திலும் ஒரு முகம் சுளிக்க வைக்காத ஒரு ரொம்ப கண்ணியமான, அழகான, ஒரு கலாட்டாவான
குடும்ப திரைப்படமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, கூச்சமாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பேச வராது, ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆர்டராக சொல்கிறேன், எனக்கு ஆதிக் சார் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட எனர்ஜி, அவரோட படத்தோட எனர்ஜிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். அவ்வளோ ரேசியாக இருக்கும். அந்த மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு அந்த எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னும் சில வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் பார்க்கும்போதோ ஃபோனில் ஒரு விஷயத்துக்காக பேசும்போது, இன்வைட் பண்ணுவோம் பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்டாக பேசினார். விக்ரம் சார்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. விக்ரம் பிரபு சார்கிட்ட பேசுகிற மாதிரியே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ எனர்ஜியை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு படமாக பண்ணுறவர் இவ்வளோ சாஃப்டாக பேசுறது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர். அண்டு இந்த படம் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருந்த என்னோட டைரக்டர் ரா கார்த்திக் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதை வந்து நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இத்தனை வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற போது எப்படி சார் படம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக ரா கார்த்திக் சார் தான் இருந்தார். ஃப்ரம் தேர் எனக்கு ரைசி சாகர் சார் சப்போர்ட் பண்ணார். ஃப்ரம் தேர் நான் விக்ரம் சார்கிட்ட போனேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டு ஸ்டார்ட் வித், நான் அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு வந்து 2017 ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் யுவராஜும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நானும் யுவராஜ் நண்பனும் ஃப்ரெண்டானோம். அன்னிலேருந்து காலையில் அலாரம் வச்சு என்னை 7 மணிக்கு 8 மணிக்கு எழுப்புவார். கூலிங்க பழுத்து எங்கே டீ குடிச்சிட்டு கிளம்பலாம், சாப்பாடு வாங்கி தர மாட்டார், டீ தான் வாங்கி தருவார். டீ குடிச்சிட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு நான் ஒரு 10-15 ஆஃபீஸ் நானும் ஒரு ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸில் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து படம் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி, ஆனந்த் சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணி, ரமேஷ் பாரதி சார்ட்ட ஒர்க் பண்ணி, ரா கார்த்திக் சார்ட்ட ஒர்க் பண்ணி இன்றைக்கி படம் பண்ண வந்திருக்கேன். ஸோ யுவராஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் மேரேஜ்லேயும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே சொன்னாங்க. நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம், பட்டு கடமையாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி நண்பா. அண்டு டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீ, அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க. அப்படி போகும்போது இந்த ஐடியா சொன்னோன்னே, ஏன் நானே பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரொடியூஸ், ஏன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வைக்கல, பட்ஜெட் கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக நான் கேட்டது கிடச்சிது, நினச்சதெல்லாம் கிடச்சிது. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவுட்டோர் போகிறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் வைப்பாங்க, ஏன் சென்னையில் ஷீட் பண்ணலாமேன்னு. அந்த கொஷினை நான் இந்த ப்ராசஸில் ஃபேஸே பண்ணல. படம் ஃபுல்லாக நான் கேட்ட ஊருக்கு போய் எடுத்தேன், என் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன். ஸோ ப்ரொடியூசர் மேமுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆப்ஷன் யோசிக்காமல் விக்ரம் பிரபு சார் ஹீரோவை பண்ணணும் போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள். என்னோடய சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம்காம் ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதையை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட கொண்டு போய் சொல்லுவேன்னு எனக்கு கொஷின் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வேர்ஸ்டில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரையா, போய் கேட்குறையா தான் சொல்லி பார்த்தேன். அப்போவுமே என்னை பயமுறுத்தும் போது கரெக்டாக இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. இருக்கப்பட்டில் வந்து ஒரு ஹீஸ் டன் வேறு ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தார். ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பாக நம்ம படத்தை போய் சொல்லலாம், எல்லாமே பண்ணுறாருல, இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் கேட்டேன். அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன், சார் எனக்கு நான் கதை சொல்ல வராது, உண்மையாகவே கொஞ்சம் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க சார், படிச்சிருங்க சார்னு கேட்டேன். அவர் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. எவ்வளோ புரிஞ்சதுன்னு தெரில, பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னார். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன். கடைசி வரைக்கும் எனக்கு கொஷின் பண்ணவே இல்லை. அவர் ட்ரஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சார். இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது. படம் பார்த்ததுக்கப்புறமும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது. நம்புகிறேன் சார். ஸோ மிக்க நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மியூசிக்காக ஷான் ரோல்டன் சார் எப்படி அப்ரோச் பண்ணுறது, மூணு யுவராஜுக்கு தான் ஃபோன் போட்டேன். எல்லாத்துக்கும் யுவராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அந்த மாதிரி இதுக்கும் கால் பண்ணேன். நண்பன் டக்குன்னு போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள், அவர்களெலாம் மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் தெரியுமேன்னாரு. போன உடனே ஐயா அந்த மாதிரி ஐயா சார் விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான் ஐயா, எனக்கு கதை சொல்ல தெரியாது, அதே மாதிரி பவுண்டு பிச் டெக்குன்னு நீங்கள் அதே தான் இப்போ முதல்ல சொல்லுங்கன்னாரு. அவர்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். அவருமே என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட்டில் வந்தார். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவர் வந்து போகும்போதே ஐ வாண்டட் டு கிவ் அ குட் ஆல்பம் ஃபார் விக்ரம் பிரபு சார்ன்றது தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக அவர் எனக்கு சொன்னார். அப்போ தான் எனக்கே அந்த பொறுப்பு உள்ளே வந்துச்சு எனக்கு, ஓ நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷான் சாரோட சப்போர்ட் இந்த ஃபிலிம் வந்து சொல்லவே தேவையில்லை. எனக்கு 3 பாட்டுமே சூப்பராக போயிட்டுருக்குன்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு சோனி சைட்லேருந்து. ஸோ எரடா பாட்டில் பாட்டு மிஷ்கின் சார் பாடியிருக்காரு. அதுவுமே எனக்கு ஷான் ஐயா கொடுத்த கிஃப்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். யுவராஜ் கிட்ட, விக்ரம் சார்கிட்ட, விக்ரம் பிரபு சார்கிட்ட, ஷான் ஐயா கிட்ட, என் ப்ரொடியூசர்கிட்ட எல்லார்கிட்டையுமே எனக்கு கேட்குறதுலாம் கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி நான் கேட்ட பாட்டு, இப்போ கேட்ட சிங்கர்ஸ் எல்லாம் கிடச்சிது. எனக்கு வந்து
லிரிசிஸ்ட் யாரையா போகலான்னு நான் வந்து ஷானையாயிட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அவர் வந்து உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னாரு. நான் இல்லை நீங்களே சொல்லுங்கள். அப்போ வந்து மோகன்ராஜன் அண்ணன் வந்து அன்டோல் சாய்ஸ் தான். அது வந்து அவர் தான் பண்ணணும்னு எனக்கும் இருந்துச்சு, ஐயாவுக்கும் இருந்துச்சு. அது சம்பளம் பேசாமல் வந்த ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் அவர் தான். இது வரைக்கும் அவர் எவ்வளோ சம்பளம்னு கேட்கல, எனக்கும் தெரியாது, ப்ரொடியூசருக்கும் தெரியாது, ஏதோ போச்சு வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்கார். இது வரைக்கும் அவர் பணத்தை பற்றி பேசுனதில்லை. ஸோ கிரேட் சப்போர்ட். அவருக்கும் நான் பெரிய ஃபேன். ஸோ அப்படி தான் அவரோட கொலாப் நடந்துச்சு. அதுவும் பெரிய கிஃப்டாக பார்க்குறேன் ஃபஸ்ட் படத்தில். அண்டு நான் ஆர்டராக போயிடுறேன், சாரி. ரமேஷ் திலக்கண்ணா இன்னைக்கு வரல, அவங்க பிஸி, சாரிடான்னாரு. அண்ட் ரமேஷ் திலக்கண்ணா கிரேட் சப்போர்ட். அண்டு இந்த படம் வந்து முடித்த உடனே நல்லா வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க. அப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்து சக்தி சார், எனக்கெல்லாம் சக்தி சார் படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய ட்ரீம். நம்ம சினிமாக்காரனா யோசிச்சு கனவு காரணம் ஃபஸ்ட் நம்ம பேருக்கு முன்னாடி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீம் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு. நான் வந்து யுவராஜ் சார்கிட்ட இது கேட்டேன், நண்பா அது பாசிபிள் அப்படின்னு. நல்ல படம் பண்ணால் பாசிபிள் தான் நண்பா, பண்ணி முடிங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ படம் பண்ணி முடிச்சோன்னே யுவராஜ் பார்த்துட்டு அப்பா நண்பா பாசிபிள் தான் நினைக்கிறேன், சார்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. சாருமே படம் பார்த்துட்டு எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணும்போது சத்தியமாக எனக்கு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு இந்த படத்து மேலே. அது வரைக்கும் எனக்குள்ளே எப்போவுமே பயம் இருக்கலாம், நம்ம பண்ணது நல்லா இருக்கான்னு. சக்தி சார் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் பேசினார் படத்தை பற்றி, என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அதில் எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அண்ட் ஹீ இஸ் ரிலீஸிங் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் அ பிளஸிங் ஃபார் மீ. அண்ட் அருள்தாஸ் சார், நான் வந்து படத்தில் வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம். அப்புறம் அந்த ஒரு கேரக்டராக ஒரு தப்பான சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் எனக்கு எப்பவுமே இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் கரெக்டான ஃபேஸ் பார்க்கும்போது அருள்தாஸ் சார் கேட்டேன், நான் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண மாட்டான், இருங்க ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னாரு. இல்லை சார் நானே வரேன், இல்லை நானே வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரில் கேட்டார். அண்டு அவரோட எஃபர்ட் வந்து நான் எழுதுனதோட பெட்டராக வந்திருக்கு. நான் எந்த அளவுக்கு தப்பான ஒரு சொந்தக்காரனை யோசிச்சனோ அதோட பல மடங்கு கெட்ட ஒரு சொந்தக்காரனை அவர் கொடுத்துருக்காரு. இன்டர்மிஷன் முடியும் போதோ இல்லை படம் முடியும் போதோ இப்போ பார்த்தவங்கலாம் படத்தில் வில்லன் இல்லைன்னு சொன்னீங்க, அது அருள்தாஸ் சார் வில்லன் தானே அப்படின்னாங்க. ஸோ ரைட்டிங்கே மாற்றிட்டாரு, அந்த கேரக்டர் ஒரு பெரிய வில்லனாக மாற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் ஆல்சோ ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அவருமே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்காரு. அடுத்து முருகானந்தம் சார், நான் அவரோட ஆக்டிங்க்கு பெரிய ஃபேனு. ஸோ அவரையும் ஆன் போர்ட் கேட்கும் போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவரும் கிடச்சாரு. ஸோ அவரும் பெரிய சப்போர்ட் பண்ணார். அவர் எமோஷனல் சைடு வந்து நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப எமோஷனலான பர்சனலாக. ஸோ அது வந்து படத்தில் பண்ணியிருக்கோம், செம்மையாக பண்ணியிருக்காரு. கோடாங்கி வடிவேல் ஐயா அவருமே படத்துக்குள்ளே வரும்போது இது ஏதோ கூப்பிட்றானுங்க இவனுங்க நமக்கு என்ன வச்சுருக்க போகிறாங்கன்ற சந்தேகத்தில் வந்தார். படம் முடியும் போது அந்த சந்தேகத்தில் தான் போனார். சக்தி சார் சொன்ன மாதிரி படத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயுமே அவரை வச்சு தான் நாங்கள் கட் பண்ணோம். ஸ்டோரியாக அவரோட நரேட்டிவ் தான் அந்த படம். ஸோ ஐயா நீங்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஐயா, அது மறந்துட்டுருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் நம்புங்க முதல்ல, அப்புறம் தான் பப்ளிக் நம்போம். அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அவங்க சீஃப்க்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்களாம் இப்போ சீஃப் டெக்னீஷியனாக நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மதன் நாங்கள் இனிமேல் ஒர்க் பண்ணோம், ஆர்ட் டைரக்டர் முரளி, அப்புறம் வந்து லீலாவதி மாஸ்டர். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ கிரேட் சப்போர்ட். அண்டு பரத் விக்ரமன் எடிட்டர். ஸோ ரொம்ப கூச்சநாச்சம் படாமல் கட் பண்ணுவார். நான் ஷூட் பண்ணுறேன் கொஞ்சம் மதியாத அப்படின்வேன். அதெல்லாம் பார்க்காம இதுதான் கதைக்கு தேவை, இதான் நரேட்டிவ் தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பார். ஸோ அவங்களுக்கு நன்றி. சுஷ்மிதா பட் கிரேட் தேங்க்ஸ் அண்ட் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட். ஸோ படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் நம்புகிறோம். ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக இருக்கும். கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். 30 வயசுக்கு மேலே தான் போகணுன்ற அவசியம் இல்லை. பொண்ணு கிடைக்காத, காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்காத, பப்ளிக்கால் அடிக்கப்படுற, சொந்தக்காரங்களால் தாக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். பசங்களுக்கு தான் கிடையாது, பொண்ணுங்களுக்கும் கனெக்ட் ஆகும். நானும் தாக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னும் தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வயசு ஆகிடுச்சு கார் வாங்கலையா, இந்த வயசு ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணலையான்னு கேள்விகள் கேட்டே இருக்காங்க. யாருக்குமே கேள்வி கேட்டால் பிடிக்காது, என்ன உட்பட. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். அண்டு ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு எல்லாரும் சொன்ன வார்த்தையை கடன் வாங்கிக்கிறேன். லவ் மேரேஜ்ன்ற பேர், பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி க்ரௌட் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிக்க 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் சூடாக இருக்குல்ல, இங்கே தப்பாக ஜாக்கெட்டை போட்டு வர வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஜாக்கெட் கட்டியிருக்கேன் அப்போவே. நீங்கள் இங்கே வந்ததில் சந்தோஷம். நாங்கள் இங்கே ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசும்போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை ஷூட் பண்ண
எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பிலேருந்து நிறைய படங்கள் எல்லாமே கோபியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமானது அவங்க தான். சரி அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு போ, இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திருப்பி மீட் பண்ணேன். அந்த 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 ஒரு யோசனையில் சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்கமே, ஒரு நல்ல படம் எடுக்கணும், நல்ல படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே. பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே, என்டையர் யூனிட்டும் ஜாலியாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உழைக்கணுமோ அதை உழைச்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்குது. ஷான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நம்ம சேர்ந்தும் ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸாக. இந்த 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 படத்துக்கு வந்து எப்போவுமே மியூசிக்ங்கிறது ஒரு பெரிய லைஃப். அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமாக கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மிஸ்கின் சார், சிவாங்கி நீங்கள் பாடியிருக்கீங்க, ஆந்தனி தாசன் உங்கள் ஒய்ஃப் அவங்க பாடின பாட்டு இப்போ பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் லைஃப் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்க்குறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அவர் கோடாங்கி சார் அவர் ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன். என்னோடய படத்தை ரிவ்யூ பண்ணுறதை நான் பார்த்து சிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போது என்ன சார் நல்லா விளாண்டிங்க நிறைய ரிவ்யூவில் அப்படின்னு கேட்டேன். பட் திருப்பியும் நம்ம ஒரு ஒரு பர்சனல் லெவலில் ஒருத்தரை பழகி அவங்கள வந்து அவங்கள பற்றி கற்றுக்கிற இடம் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, முருகானந்தம் சார், எனக்கு தாசனெல்லாம் வந்து பொதுவாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து திருப்பி ஏதோ எங்கள் பட்டாளம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே ஜாலியாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே ஃபேமிலி மெம்பராக தான். அந்த ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் பயங்கரம் ஜாலியாகிடும். அந்த மாதிரி அடுத்த ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிளம்பி வரப்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு கிளம்பினோம். மதன், எனக்கு ஆர்டி சார் வந்து ஆர்டிராஜ் சார் வந்து 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேமராமேன். அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து அவரோட பேரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள்லாம் சேர்ந்து அரிமா நம்பி பேங்காக்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆர்டி சார்கிட்ட, லேடிஸ் ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கோல்டு ரிஃப்ளெக்டட்லாம் வரும். அப்போ அதே சிஷ்யனும் அதே ஃபாலோ பண்ணார். பட் ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் எடிட்டர் சார், எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான், அதை நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது. ஸோ அதுக்காக தேங்க்ஸ். அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா, இதுக்கு ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது. யூ டன் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு வந்து அங்கே நீங்கள் ஒரு சீன்லேயும் அங்கே நின்றுட்டு இருக்க போது நான் பிரியனை கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட, கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே, எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் யூ டன் யோர் homework properly, you've understood the character and done a wonderful job. So congrats, welcome to Tamil industry. And Leelavati, thank you. கூப்பிட்ட உடனே வந்தீங்க. enjoyed doing that song, Edida Bottle, and of course the other things also. So thank you. நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கீங்க. So wishes on that. Lyricist sir, எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. நீங்கள் இன்றைக்கி தான் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து எனக்கு
லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறந்துடுவேன். நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக். எனக்கு லிரிக்ஸை உள்ளே நான் போக மாட்டேன். ஆனால் அதை நான் உட்காந்து சில நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது லிரிக்ஸுக்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரோட லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். யுவராஜ், இன்றைக்கி தான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் ஹாய் கூட சொல்ல, இங்கேருந்து ஹாய் சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி சொல்லாத நாள் இல்லை இவர் பிரியன். ஸோ அதனால் யூ டன் wonderful மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். கீப் கண்டினியூயிங் டூயிங் தட். சண்முக பிரியன் ஒரு டேபியூ டைரக்டராக இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குரூவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் யூவ் அச்சீவ் தட். ஐ திங்க் நிஜமே ஒரு இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை. அதுவும் ஒருத்தர்கிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். கொடங்கி சார், உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ், இதெல்லாம் வந்து தேவை. இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லையும் இருக்கணும். அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ப்ளீஸ் கண்டினியூ தட். அண்ட் உங்களை நம்பி ரைஸ் ஈஸ்டும் சரி, ஷுர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர், த ப்ரொடக்ஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் ஹிம் அண்ட் பிலீவிங் த ஃபேமிலி தட் இஸ் brought டுகெதர். அதுதான் திருப்பி சொல்கிற ஒரு ஃபேமிலின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆதிக் இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ் அகேன் ஆன் GBU. இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவும் போல் ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு யாராவது விட்டனா? டைரக்டர் எங்களுக்கு அங்கே கோபியில் பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய காலம்ஸ்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சுன்னு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு பெரிய பேக்கிங்காக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.